அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது நாளைய நாள் ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் பிரதோஷமானது வரப்போகிறது. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை சுக்கிரவார பிரதோஷம் என்றும் சொல்லலாம். இந்த பிரதோஷத்தின் பொழுது நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாடுகள் என்னென்ன, இந்த நாளில் நாம் என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும், எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது, எந்த நேரத்தில் நம்மளுடைய வழிபாட்டை தொடங்கணும், இதை பற்றின நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் என்பதால் இதனை சுக்கிரவார பிரதோஷம் என்றும் சொல்லலாம். மாலை 4:30 முதல் 6 மணி வரை சிவபெருமான் மற்றும் நந்தீஸ்வரரை வழிபட சிறந்த நேரமாக இது இருக்கிறது. மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து வழிபடலாம். நந்தீஸ்வரரை வணங்கும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கி சகல நன்மைகளும் உண்டாகும். சிவபெருமானை வழிபட மிகவும் உகந்த நாளாக இந்த பிரதோஷ திருநாளானது இருக்கிறது. இது செல்வ வளம், கடன் தீர்த்தல் மற்றும் நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. சுக்கிர பகவானின் ஆத்திகம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளில் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி பிரதோஷ வேளையில் நந்தி மற்றும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து செவ்வரளி வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டால் சுக்கிர யோகம் உண்டாகும். இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம் எனப்படுகிறது. இந்த நாளில் நாம் நந்தீஸ்வரருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவபெருமானுக்கு வில்வ இலை மற்றும் செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். இவ்வாறு செய்யும் பொழுது தீய சக்திகள் நம்மளிடம் இருந்து நீங்கி சுக்கிர யோகத்தை அளித்து ஜாதகத்தில் உள்ள தோஷத்தையும் நீங்க செய்கிறது. அந்த சிவபெருமானினுடைய அருளையும் அளவில்லாத நன்மைகளையும் புண்ணியங்களை பெறுவதற்கு ஏற்ற தினமே இந்த பிரதோஷ தினம். தினமும் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான நேரத்தை பிரதோஷ வேலை என்பார்கள். இந்த நித்திய பிரதோஷம் என்பார்கள். வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதியில் பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபடுவதே மிகவும் சிறப்பு. பிரதோஷ விரதம் அது வரும் கிழமைகளை பொறுத்து பலன் கொடுக்கும். சுக்கிரனுக்கும் அம்பிகைக்கும் உரிய வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை சுக்கிரவார பிரதோஷம் எனப்படுவார்கள். சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகள் ஏராளமாக இருக்கின்றன. மாதந்தோறும் வருகிற சிவராத்திரி சிவ வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நாம் விரதம் மேற்கொண்டு சிவ தரிசனம் செய்யலாம். அதே போலவே வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த ஒரு வழிபாட்டு நாளாக இருக்கிறது. ஒரு உரிய நாளாகவும் போற்றப்படுகிறது. திரியோதசி திதி என்பது அமாவாசைக்கு முந்தைய 3வது நாளிலும் பௌர்ணமிக்கு முந்தைய 3வது நாளிலும் வரக்கூடிய திரையோதசி திதியில் இந்த பிரதோஷ பூஜையானது வரும். பிரதோஷ காலம் என்பது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்தில் அனைத்து சிவன் கோவில்களிலுமே சிவபெருமானுக்காக சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடத்தப்படும். இந்த பிரதோஷ வேளையில் தான் நந்தீஸ்வரருக்கு 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெறும். மேலும் சிவலிங்க திருமேனிக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். பெருமாள் அலங்கார பிரியன், சிவபெருமான் அபிஷேக பிரியன். ஆகவே லிங்கமே வடிவான சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் குளிர குளிர செய்யப்படும். ஒவ்வொரு கிழமைகளிலும் வரக்கூடிய பிரதோஷத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சுக்கிரவாரமாகும். சுக்கிர பகவானின் ஆத்திகம் நிறைந்த நாள். இந்த நூலில் பிரதோஷம் வருவது கடன், தரித்திரம் முதலான பொருளாதார சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீக்கும் என்றும் சுக்கிர யோகம் கிடைக்க பெறலாம் என்றும் சொல்லப்படும். இந்த சுக்கிர பிரதோஷ விரதம் என்பது வெள்ளிக்கிழமையன்று கடைபிடிக்கப்படும் ஒரு பிரதோஷ விரதமாகும். இது சிவபெருமானின் அருளை பெறுவதோடு செல்வ வளம் பெருக்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவவும் உதவும். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன், நெய் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து பக்தி பாடல்களும் பாடி சிவநாமத்தை உச்சரித்து சிவ வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம்.
இந்த விரதத்தின் பொழுது அதிகாலையில் எழுந்து நீராடி விரதம் இருக்க தயாராக இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும். சிவலிங்கத்திற்கு பால், தயிர், நெய், தேன் போன்ற மங்கள பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நினைத்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து பக்தி பாடல்களை பாடி வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமை பிரதோஷ நன்னாளில் பிரதோஷ பூஜையை தரிசித்தால் சுக்கிர யோகம் நிச்சயமாக கிடைக்கும். சுக்கிர வாரம் என்று சொல்லப்படும் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷ பூஜையில் நிச்சயமாக அனைவருமே கலந்து கொள்ளலாம். சிவனையும் நந்தியையும் வணங்கி நந்தீஸ்வரருக்கு அருகம்புல் மாலை சாட்சியும் வழிபட வேண்டும். மேலும் சிவலிங்க திருமேனிக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி வழங்கலாம். செவ்வரளியும் வில்வமும் சார்த்தி வழிபடுவது இன்னும் சிறப்பு. இவ்வாறு வழிபட்டால் வேண்டியது எல்லாம் நமக்கு அப்படியே தந்தருள்வார் சிவபெருமான். மேலும் இந்த வெள்ளிக்கிழமையில் அம்பிகை வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் உகந்த நாள் என்பதால் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்பது அனைத்து நன்மைகளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். மேலும் சுக்கிர திசை நடப்பவர்கள், சுக்கிரனை லக்ன அதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும். இதனால் உறவு பலப்படும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், சுக்கிர யோகமும் கிடைக்க பெறலாம். சிவ பூஜை செய்யவும் சிவ வழிபாட்டை மேற்கொள்ளவும் பிரதோஷ வேலை மிகவும் உகந்தது. மற்ற சமயங்களில் செய்யக்கூடிய வழிபாட்டை விட இந்த பிரதோஷ காலங்களில் செய்யக்கூடிய வழிபாடு பல மடங்கு அதிகமான பலனை கொடுக்க வல்லது. தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும். பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து இருப்பவர்களுக்கு முந்தைய பிறவிகளிலும் முந்தைய பிறவியில் செய்த பாவங்களும் அனைத்தும் தொலையும். அதோடு இந்த பிறவியில் செய்த புண்ணிய காரியங்களுக்கான நற்பலன்களை நாம் இந்த பிறவியிலேயே முழுமையாக பெறலாம். எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற முடியும் என பிரதோஷ புராணமே சொல்கிறது. சுக்கிரவார பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டால் கடன்கள் தீரும், வறுமை போன்ற பொருளாதார சிக்கலில் இருந்து நாம் விடுபடலாம். செல்வ வளம் பெருகும், நோய்கள் நீங்கும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், பகை விலகும், எதிலுமே வெற்றி கிடைக்கும். பிரதோஷ வேளையில் சிவ பூஜை செய்வதற்காக சிவன் சன்னதி தேவர்கள் சிவன் சன்னதியில் கூடியிருப்பார்கள். இந்த நேரத்தில் நாம் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ளக்கூடிய நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறும். மேலும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அன்று சிவபுராணம், லிங்க அஷ்டோஸ்திரம், கோளாறு பதிகம், திருநீற்று பதிகம், சிவ பாடல்களை பாடி சிவபெருமானை வழிபடலாம். முடியாதவர்கள் ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாஸ்திர மந்திரத்தை உச்சரித்தும் இருக்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவபெருமானுக்கு தகுந்த நாம வழிகளை சொல்லி வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம். இதனாலும் நம்மால் சிவபெருமானின் உடைய அருளை முழுமையாக பெற முடியும். மேலும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை பிரதோஷ நேரம். இப்பொழுது உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே மஞ்சளில் நீங்கள் சிவலிங்கம் பிடித்து வைக்க வேண்டும். அதாவது பிள்ளையார் பிடிப்பது போலவே ஒரு லிங்கத்தை வில்வ இலையின் மேல் வைத்து பிடித்து அதன் மேல் ஒரு குங்கும பொட்டு வைத்து வில்வ இலைகளால் இந்த சிவலிங்கத்திற்கு நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி 11 முறை வில்வ இலைகளை அந்த மஞ்சள் லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு கற்பூர ஆராத்தி காண்பித்து 4 மஞ்சள் நிற வாழைப்பழம் நெய்வேத்தியம் வைத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு இவ்வளவுதான். மஞ்சளால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்த அந்த வில்வ இலைகளை பணப்பெட்டியில் வைக்க பணவரவு அதிகரிக்கும். இந்த வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு அந்த மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பிரதோஷ நேரத்திலேயே கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டிற்கு உங்கள் கைகளால் சாப்பிடுவதற்கு கொடுக்க வேண்டும். இந்த வழிபாட்டை நாளைய தினம் எவர் ஒருவர் வீட்டில் இருந்தபடியே செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமே இருக்காது. 3 நாள் கழித்து அந்த மஞ்சளில் செய்து வைத்திருக்கும் சிவலிங்கத்தை எடுத்து தண்ணீரில் கரைத்து மண்பாங்கான இடத்தில் ஊற்றிவிடலாம். ஒருவேளை நீங்கள் பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால், கோவிலில் இருப்பீர்கள் என்றால் என்ன செய்வது? 2 விரலி மஞ்சளை உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை கோவிலில் அமர்ந்தபடியே சொல்ல வேண்டும். கோவிலில் இருக்கும்போதே அங்கு விற்கும் வாழைப்பழங்களை வாங்கி ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு தானம் செய்யலாம்.
பிறகு இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த விரலி மஞ்சளை கொண்டு வந்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிச்சயமாக நீங்கிவிடும். வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு நாம் நிச்சயமாக வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய சம்பளம் உயரும், அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் நீங்கும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். தேங்க்யூ.